ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் ஸ்டஃப்டு ஆனியன் போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஈவினிங் டைம் நம்ம டீ குடிக்கும்போது காஃபி குடிக்கும்போது இது சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் சிக்கன் பீசஸ் போன்லெஸ் பீஸ் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 100 கிராம் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து சிக்கன் பீசஸ் தனியாக ஸ்டாக் தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுவோம், அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பீசஸாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தனித்தனியாக நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த சிக்கன் பீசஸை சின்ன சின்ன பீசஸாக பிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக பிச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சின்ன சின்ன பீசஸாக பிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா பீசஸையுமே இதே மாதிரி சின்ன சின்னதாக பிச்சுக்கோங்க. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதோடய ஸ்கின்னை பீல் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து டேமேஜ் இல்லாமல் ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஆனியனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். ஆனியன் காம்பு மேலே மிட் பாயிண்ட்லேருந்து கீழே மிட் பாயிண்ட் வரைக்கும் ஒரே ஸ்லிட் மட்டும், ஒரே ஒரு கட் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நைஃபை எடுத்து பண்ணாதீங்க, ஒரே கட் பண்ணுங்கள். இப்போ நான் ஏற்கனவே தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அதில் அந்த ஆனியனை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் நம்ம பிச்சு வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ஆயிலை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கன் கொஞ்சம் குக் ஆனதுமேமோ சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்ஸ்டன்ட் பஜ்ஜி போண்டா மாவு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நமக்கு எந்த இதுக்கு வேணுமோ அவ்வளோ இதுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் திக்காக தான் பேட்டர் மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லா கோட்டாகி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம ஸ்டஃபிங்கும் இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நான் அதில் வந்து கொஞ்சம் கறி லீஃப் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியனை வந்து
அந்த லேயராக பிரித்து எடுத்துக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. இந்த மாதிரி லேயராக எடுத்து அதுக்குள்ளே நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் வச்சு இப்படி ரோல் பண்ணி போண்டா போட போகிறோம். ஸோ இதே மாதிரி எல்லா லேயர்ஸும் பிரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸோ கையை கொஞ்சம் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுங்க. ஈஸியாக வரும். பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க, அது பிரிஞ்சிடாமல். இப்படி சுலபமாக வந்துடுச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரியே எல்லா லேயர்ஸும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சின்ன ஆனியனை வந்து நம்ம அந்த ஸ்டஃபிங் இதில் வந்து சேர்த்துக்கலாம், கட் பண்ணி. தேவைப்பட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனியன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனியன் தேவைப்படுது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஆனியன் இதுக்குள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ண போகிறோம். உள்ளே நல்லா வச்சுட்டு ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பஜ்ஜி போண்டா மாவில் மிக்ஸ் பண்ணி சூடான ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். பஜ்ஜி அந்த மாவில் நல்லா முக்கி ஆயிலில் போட்டுருங்க. 2 பக்கம் நல்லா வேக விட்டு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். ஸோ இப்போ செகண்ட் சைடு வந்து நம்ம நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம கெச்சப்போட தொட்டு சாப்பிட்லாம். நம்ம போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பார்த்தீங்களா? சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.